இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை துறக்கட்ட. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருங்க. முத்துராஜ் தண்ணி அப்புறம் சுடு தண்ணி நிக்குது. சத்தம் போட்டு ஏழு கத்துனாக்கா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. உன்னை தானே என்ன ஊரு என்ன பேரு அதிரசம் பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோணும். மரியா கமலே தேன் என்ற எழுத்திலே மணி ஒளி எழுத்திலே மணி ஒளித்திருப்பதா வானத்தை பார்த்தேன் பூமி பாட்டுக்கு பாட்டு மயிர புடுங்கினேன் என்ற இடத்தில் மணி ஒளி மயிலே மயிலே தோகை எங்கே ஒயிலே ஒயிலே கொல்ல போறேன் அழகேசா கொல்ல போறேன் என்ற இடத்திலே கொல்லாதே மரியாதையா ஓய் எப்பம் ரெடியா மூடி வச்சுட்டு போய் கண்ணுக்குட்டியா சொல்லுப்போம். தெரியுமா சொல்றான் வா அதுக்கு தான் அப்ப சொல்லி குத்தம் இல்லையா, முதல்ல உங்களை சொல்லணும்யா. அவனை ஒவ்வொரு ஏயா டிஃபரெண்டா சொல்லி அவன் பாட்டு பாடிட்டு இருக்கான். ஆமா ஐயோ கண்ணை குத்தி விடாதியா நீ. ஏற்கனவே அரைப்பாறையில தான் வண்டி ஓடிட்டு இருக்கு, அதையும் கெடுத்து விடாம. நேத்தெல்லாம் ஒரு சைக்கிள் காரன் சாக தெரிஞ்சான், நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டான். நான் கார்ல போயிட்டு நல்ல வேலையை போச்சு. நான் கார்ல போயிட்டு இருக்கேன், எதுக்கு அந்த கார்காரன் பிரைட்டை பட்டுன்னு தூக்கிட்டான். சைக்கிள் காரன் தூக்கிட்டியா? இல்ல முன்னாடி போனதே எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி போதான் பாக்குறேன், வெள்ளை சட்டை போட்டுருந்தேன். நல்ல வேலை கருப்பு சட்டை போடுங்க. ஆள் காலியா? ஐயோ ஆள் போறானே லவக்கு ஒரு 6 பாம்பு கொடுத்தேன். அந்த முண்டை பயத்துல பயந்துக்கிட்டு சைக்கிளை கீழே போட்டு ஜாக்கெட்டுக்குள்ள தவிக்கான். நல்ல வேலை உசுறு உழைச்சான். நீ தப்பிச்ச. இல்ல அவன அடிச்சதே ஒண்ணே உள்ள அது ஒரு வகையில நானும் தப்பிச்சா அவனும் தப்பிச்சா, 2 உசுருக்கும் பாதகம் இல்ல. ஆமா ஆமா. எம்முக்கு ஏய் அழகா யார் இந்த ஊமுக்கு பாத்து? ஐயோ நான் இல்ல, அது ஜோதி. அப்படியே ஆள் வல்ல உள்ள லீவா நீர் வர காரணம் சொல்றீங்க. அது தண்ணி நிறைய குடிச்சா வரட்டும் சொல்லுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏப்பா என்ன நீ போகலையா? போகும் இப்பதான் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கான். நீர் கடுப்பாக பேசுகிறீ. சுண்ணாம்பு தடவைக்கு அது நல்ல மருந்து, நீர் கடுப்புக்கு அதுதான் கண் கண்ட மருந்து. எதுல அதுல ஏய் எதுல நீ கேக்குற? நல்ல வேலையா போச்சு போ. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடணும். பூவா அதுக்கு ஆள் வரலாங்க தனியா. செந்தமிழிலே செப்புமையா என்று சொல்லுங்க. செந்தமிழ் கீதமிழ் பைந்தமிழ் கடுந்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியும். தெரியுமா? சிப்பி பாறையா இருக்கும். ஜெர்மன் செப்பேடு. ஓ தெரியும். ஏய் தெரியுமா? சிப்பி பாறைல கோம்ப ராஜபாளையம் அவ்வளவு லென்த் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும் அங்கனக்குள்ளே போய் வர. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார். பார்த்தீர்களா? தமிழை பேசும்போது தனி சக்தி பிறக்க வேண்டும். ஆமா எப்படி இதெல்லாம் படிப்புதான் சிறப்பு. நன்றி. யா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அழகாக
எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா. தமிழ் மொழியோடு ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி அது எங்கும் பார்க்க முடியாது. தமிழனாக பிறந்ததுக்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும். நாம் பாருங்களே, இந்த தமிழை நாம் எல்லோரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் மொத்தங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல? அதையும் செவியார கேட்கும் பொழுது காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே, 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க. நான் பாருங்களேன் எப்படி இதெல்லாம் சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்ந்து வலிக்கலாம் இந்த தமிழ். பாத்தில கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. வணக்கம் பாஸ். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது. ஆமா, எப்படி இருக்கிறது? சரியாக இருக்கிறதா, மாறி இருக்கிறதா? படித்தேன் என்று சொன்னால் தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாலே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. என்ன சும்மா கிடந்த ஏறுவேன். கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும் தானே ஏறாமலே வச்சிருக்கேன். எப்படி அது தானா கிழிஞ்சிருச்சு? என்ன செய்ய, தையலும் போட்டாச்சு. மாதத்துல 3 தடவை மாலையை போட்டு காப்பை கட்டிடு, அப்புறம் எப்படி கிளிய வைப்ப? துர்ராஜினாலதான் நான் கெட்டு குட்டிச்சவரா போனேன். என்னாச்சு, அவர் கிழிச்சிட்டாரா? புத்தி சொல்லியே என்னை கெடுத்துட்டான். என்ன புத்தி சொன்னாரு? புழங்குனா பழசா போகும்னு சொல்லி கடைசியில புழங்காமலே பழசா போச்சையா. கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் வேடிக்கை பார்க்கவா? உதவி செய்யறேன்னு சொன்னா நல்லது, நான் பார்த்துக்கிறோம்னா என்னையா அர்த்தம்? அதையெல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன். பார்த்துக்கிட்டாலே இருக்கீங்க, ஒரு உதவி பண்ணலையே. எத்தனை நம்பர்னு சொல்லி போட்டு வைக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது, போடுறதோட அங்க சொல்லியும் வைக்கணும். என்னன்னு வாயில எட்டி மிதிக்க கூடாதுன்னா அழுஜரிச்சு. ஆமா, சிறப்பு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 214 கூட்டினார் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தானாமாற செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது யாம் அறிவோம். உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா முறையாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அழைத்து உமது எமது இலக்கியம் ஊர் மக்களை ஒன்று ஒரு அளவுதான். பிடிச்சு நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? மேடையில பேசல ஒரு நாரதத்தை பேசுறோம்னு நினைவு இருக்கணும். ஒரு நாகரிகம் வேண்டாமா? மேடை நாகரிகம் வேண்டாமா? ஒரு மேடையில ஒரு நாரதத்தை பேசும்போது ஒரு அசிங்கமான வார்த்தை என்ன வாயா பையன் இது நாகரிகம் கிடையாது. தெரியும்ல, போக வேண்டியதானே. முடியாது. முறைச்சுட்டு வர்ற
சண்டைக்கு தான் வரேன். நான் சண்டைக்கு வந்திருக்கேன். வாயா. எனக்கு சண்டை பிடிக்கும். வாயா முட்டியா. வாயா. வாயா. நீளத்தான் செய்யும். வாயா. வெப்பே. வேணும். அப்புறம் ஒரு அளவு அந்த அளவை காட்டி அந்த முட்டாம பார்க்கலாம். நான் போற கை சண்டை, வாய் சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். தொட்டு பாரு சிங்கத்தை. தொட்டுட்டு பிசுண்டில இருந்து நீ பிசுறு தட்டாம போக முடியுமாயா? தொட்டு பாரியா? சரியா? நானும் ஒரு பொறுமையா பாத்துருக்கேன். தொட்டு பாரு கிட்டு பாருங்க. ஹலோ வேற மாதிரி ஆகிறேன். என்ன மாதிரியாங்க? அழகேஷா அழகேஷா ஏன் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வாயா வாயா நீ மகன் எங்க அங்கே நாலு கூப்பிடுற என்ன கேட்கிறேன் என்னையா என்ன என்னையா ஏய் வாடா சண்டைக்கு ரைட்டா இங்க வாடா என்ன யார கூப்பிடுற டீ சாப்பிடல. கிளி சாப்பிடவா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் அசிங்கமா பேசுற? யார் பேசுனா? கேட்டையில ஒரு நாகரிகம் என்ன பேசுனேன்? என்ன பேசுற? ஒரு வார்த்தை புராணம் பெரிதாங்கன்னு புராணம் பூங்குற சொன்னேன். பூ சூ இதெல்லாம் பேசாதே. பூ சூலாம் தமிழ் இல்லையா? தமிழ் எடுத்துட்டேன். அசிங்கமா வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல. பூனாங்கன்னு சொல்றேன். காரணம் புராணம் நீங்க பெரிதாங்கன்னு புராணம் பூங்குற. இதிகாசம் பெருசாங்க இதிகாசம் பூங்குற. இலக்கியம் பெருசாங்க இலக்கியம் பூங்குற. கவி பெரிதாங்க கவியை பூங்குற. என்ன பேசுறது தெரியும்? எடா தப்பு உங்க பக்கத்து வச்சு என்ன சொல்றீங்க? ஏன் பக்கம் நடந்து? புராணம் பெரிதான் நீங்க. ஆமா நான் புராண புத்தகம்னு சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டியதானே. புராண பூன்னு பிடிச்சி தள்ளிட்டீங்க. பூ இங்கன்னு வச்சு இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. கவி பூன்னு தள்ளி விட்டு இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. பூ இங்க இருந்துச்சு இத்தகம் அங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் புத்தகம் எப்படி கேட்க? மிஸ்டேக் உங்க மேல பாஸ். ஓகே வந்துட்டீங்க. நாலு வார்த்தை நல்ல வார்த்தை. தம்பி நீ யாரு? உங்க அப்பா யாருன்னு வார்த்தை யாரு? முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கணும். நான் தங்களோட ஓடி கொண்டிருக்கிற வெளியில 1947 வந்த வரும். இன்னும் இருக்கிற ஆளு தூங்குறதுக்கா? வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா அப்படியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்ந்து தத்துவம் மயிர புராண தத்துவம் நான் பார்க்காத தத்துவம் குத்துவம் டென்ஷன் ஆயிடுது. என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த உள்ள நாங்களுடைய நாவா அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிரம் சொல்லாம தயிர்னா சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று எப்படி அநாகரிகப்படுத்துவீர்கள்? இதுக்காக முடிவற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர்சியுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள். மயத்தை வெட்டி விடுறானே வெட்டிட்டு போறேன். பள்ளிக்கூடத்தில் நமக்கு பிடிக்காத ஒரே ஆளு தமிழ் வாத்தியார் தான். ஐயா கொய்யான்னு ஆளை கொல்லுவேன். அப்பவே கல் எடுத்துட்டு மண்டே ரெண்டா புலந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி மண்டே ரெண்டா கல் எடுத்து புலந்து விட்டுருவேன். எச்சரிக்கையா பண்றேன். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? அதல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை நக்க சொன்னான்னு சொன்னோடனே எனக்கு நக்கி நடராஜனை மட்டுமே நினைவுட்டுகிறது. அவர்தான் ஆடும் பொழுது குண்டலம் கலண்டு கீழே விழுந்தது. நாவால் நக்கி எடுத்தானே நக்கி நடராஜ் என்ற பேர் வருவதற்கு காரணமாக நடராஜன் நக்குனா நாகராஜன் நக்குனா நமக்கு நாகராஜன் என்று சொன்னோன்னே எனக்கு சிவனுடைய கழுத்திலே என்னுடைய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே பாம்பு அப்புறம் ஓ என்று சொன்னோன்னே ஓம் என்ற பிரணவமந்திரத்தை ஊ என்ற எழுத்துக்கு இந்த நாதனோடு சேர்த்தது மட்டும் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே டயலாக் கிடையாது, ஒன்லி இனிமே ஆக்ஷன் தான். இந்த வரல பார்த்தோனே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ நட்சத்திரம் இருக்கிறது கர்ணன் பிரதை காட்டினானே என்பது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. தம்பி பெருமாள் நான் ஒரு டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப பட்டுன்னு அடிச்சு விடுவேன்.
அடி 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 என்று சொன்னோனே எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் 1.25 அடியில் இருக்கிறார். அகர முதல் எடுக்கலாம் ஆதி முதற்றே. திருவள்ளூருக்கு 1.25 அடி இருந்துச்சான். ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் அரை அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம அலையிறாங்க. அரையடி சொன்னோனே லட்சுமணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. சீதையை வனத்திலே விட்டு வரும்போது கோட்டை போட்டால் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக அதை மீறினால் ராமணேஸ்வரன் சீதையை சிறையிட்டு செல்கிறார். சென்ற ராமரும் லட்சுமணன் திரும்பி வந்து பார்த்தால் சீதை இருக்கும் இடத்திலே சீதையை காணவில்லை. ராமர் பதகிறார், லட்சுமணா சீதை எங்கேடா? ஏன் அழுகுற? சீதை எங்கேடா? சீதை எங்கே? கிடைக்கவில்லை. ஆஞ்சநேயன் சீதை இருக்கும் இடத்தை போனான். இலங்கைக்கு போனான். ராமணேஸ்வரனை ராமன் அழித்து சீதையை மீட்டி வந்து 14 ஆண்டு காலம் சரி ஒன்றும் இல்லை. அது மூலம் வெளியே வந்துட்டாலே அந்த மாதிரி பேச. அது ஆரம்ப கட்டமாக இருந்தால் கர்ணக்கிழங்கு லேயத்தில் சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை அதை நல்லா விளக்கெண்ணில் வதக்கணும். வதக்கிட்டு இளஞ்சூடா வெது வெதுப்பா வெள்ளை துணியில் வச்சு பாலிஸ்டர் துணி வைக்கக்கூடாது, குண்டியை கிழிச்சு விட்டுரும். காடா துணியில் வச்சு நல்லா ஆசனவாயை அப்படி அகட்டி உள்ளே வச்சு அரக்குன்னு கோமணத்தை கட்டிட்டோம்னா உள்ளுக்கு ஓடிடும். இன்னைக்கு ஒரு பொழுது கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருச்செல்லாம் அம்மா நல்ல வேலையா போச்சியா உள்ள போயிடுச்சா ஓலியா லேசா ஒரு ஆட்டு இப்படி ஆட்டினா குண்டி 4 மணி கழிஞ்சுவோங்க லைட்டா வேற மாதிரி தெரியுது. துவாரம் பெருசா ஆயிக்கணும், அப்படி செய்யக்கூடாது. டீ சாப்பிடல மட்டுமே ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினங்குடி என்பது. ஏன் திரு ஆவினங்குடி என்பது? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், பூ என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கினிவான், ஐவரும் குடி கொண்ட இடமே திரு ஆவினங்குடி. முருகப்பெருமான் பழத்திற்கு கோவித்து கொண்டு போனதால் பணம் நீ. அப்ப டீ என்றால் எனக்கு உங்களுக்கு நிக்கிற பார்த்தா எனக்கு உட்கார்ந்த அவசனம், எந்திரிச்ச அவசனம், படுத்த அவசனம், நின்ற அவசனம். இது எனக்கு கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பா. நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். கடவுள் என்றால் எனக்கு மனிதர்களை மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மாணிக்கம் உண்டு. ஐயோ ஐயோ சொன்னே எனக்கு யமனை மட்டுமே நினைவூட்டுகிறது. யமனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வரட்டும், எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த இன்னல் வந்தாலும் சரி, எந்த இடத்தில் வந்தாலும் சரி, ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். பார்க்கலாம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். தமிழ் மொழியில் எத்தனையோ விளக்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ தமிழ் அர்த்தங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் யாம் ஏன் மறக்க வேண்டும்? தமிழ் மொழியில் உட்கார்ந்து பேசலாமே. யாருமே ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். எத்தனை புலவர்கள், எத்தனை அறிஞர்கள், எத்தனை கவிஞர்கள் நமது மண்ணிலே இருந்து மறைந்திருக்கிறார்கள். நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதனால விஷயத்தை நல்லா பார்த்தா இனிமே யாரும் ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். ஏன் தெரியுமா நான் அது சொல்றேன்? இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே ஐயோ என்ற வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் 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 அமர்கிறேன். இல்ல அவர் ஜோதி தான் இதில் உட்காந்துருந்தாரு. ஜோதியா இங்க வரட்டும். என் செய்தி தெரியாம இருக்க அவரு. அவர் பாதி அடிச்சு பாதியா வைக்கிறாரு. அவர் கூப்பிடுங்க முதல்ல பார்க்கலாம். என்ன தேதியில வந்திருக்கேன்? வீதியில விட்டு மாமா ஒரு நாதி கேட்க முடியாது. நெஞ்சு 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 என்று சொன்னேன். நெஞ்சிலே அடக்கினா மகாவிஷ்ணு மகாலட்சுமி. குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. கோழி நினைக்குமாம் உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா. இந்த விரத நேரத்தில் உன் குஞ்சு வச்சா என் குஞ்சு வச்சா நூல் வச்சு அளந்துக்கிட்டா யாருக்க முடியும்? கோழி குஞ்சை சொன்னா கோழி எவ்வளவு அழகாக குஞ்சை பாதுகாக்கும் தெரியுமா?
அப்படித்தான் கொஞ்சம் பாரு. உள்ளே வச்சு மறைச்சு 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 நானும் மறைச்சுத்தானே வச்சு இல்ல ரெக்கைக்குள்ளே வைத்து மறைத்து அந்த குளிர் தாங்காமல் உஷ்ணத்தை கொடுத்து உஷ்ணம் ஏற 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 அந்த குஞ்சை குஞ்சு அப்படியே விரைச்சு வரும் பார்த்துக்கோங்க. கோழி குஞ்சை சொல்லி என்ன விரிச்சு வரும். ஆமா ஆமா எந்த அளவுக்கு குஞ்சு பெரியது என்பதை உணர்ந்தேன். எருமை கட்டி கிடக்கா சொல்ல வேண்டியானே. கண்ணு முடி ஓட்டா கழுதையா சொல்ல வேண்டியதானே. கண்டியா பிரம்மனுக்கு அண்ணன் வாங்க வேண்டி, மகாவிஷ்ணு கர்ண வாங்க வேண்டி, சிவனுக்கு காளை வாங்க வேண்டி, முருகனுக்கு மயில் வாங்க வேண்டி, மயில் வண்டி ரயில் வண்டி எதா இருந்தாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணுமா இல்லையா? குண்டி என்று சொன்னோன்னே ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமா வந்தது. எட்டி போய் வாளை பிடித்தான். தலை குப்புற பூமியை நுழைத்து கொண்டு போனது. தலை உள்ளே சென்று விட்டது. குண்டி வெளியிலே நின்று விட்டது. இன்றும் குண்டி அழகாக வைத்து வணங்குகிறார்கள். ஆமா, குண்டிக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குன்று குமரன் இருக்கும். குருடு பையா என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட வாயா கால் வாயான்னு வாய் என்று சொன்னோன்னே கமந்தனுக்கு தான் வயிற்றுல இருந்துச்சு பெரிய வாய். கிரகம் யார விட்டுச்சு? கிரகம் என்று சொன்னோன்னே நவக்கிரங்களை தனித்தனியே திருப்பி வைத்தவன் இடைக்காடன். யாரு மூஞ்சில முழிச்சனோ காலையில தெரியல. இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே தனது வலது உள்ளங்கையை பார்த்தாலே மோட்சம். சங்கிலி என்று சொன்னாலே அவர் நினைவு கூட்டுவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும்தான். அடே அப்பா ஒன்றும் பண்ண முடியல. பாய திறந்தா பேச்சு என்ன பேச்சு. அதுவும் நீங்க வந்து பாருங்க, நீங்க வச்சாலும் மாதிரி அவர் வாண்டா வர்றாரு போண்டா போறாரு. எப்படி பாருங்க, பயந்து போயிட்டாரு அவர் வாட்டில். அந்த ஆளு காலில் கேட்டா அவர் சொல்றாரு, முத்துராஜ் அண்ணே வாண்டா வாராரு போண்டா போறாரு நீ வச்ச வேலைக்காரங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லுவாப்லையா? அப்படிதான் சொல்றாரு, வாண்டா வராரு போண்டா வராரு. தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நாரதர் வந்திருக்காரு, நம்ம வீட்டு வேலைக்காரனை கடைக்கு அனுப்பிச்சு அவருக்கு ஒரு போண்டா வாங்கி கொடுத்தா வாண்டா தின்னுட்டு காண்டாகாம போய்கிட்டு இருப்பாருங்க. அதே ஏண்டான்னு பார்த்தேன். ஆமா, அழகா 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 நல்லா இருக்கியா? ஆனா நீங்க போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடுறாருப்பா. நீ அந்த ஆள் காதலிட்ட அங்கிருந்து திரும்ப வருவாப்ல. அந்த ஆள் பெரிய ஐயோ சொன்னல போயிட்டு இருக்கேன். இந்த பெட்டி வாசிக்கிற பையன் அங்கிருந்து வந்துருந்தாப்ல. அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்கேன். என்னை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நீங்க போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடுறாருங்கிறாரு. என்ன நினைச்சீங்களா? நீங்க தப்பு தப்பாவே புரிஞ்சுக்குவீங்களா? தப்பு தப்பா சொல்றாரு. நானும் அவரு ஐயப்சாமி, நம்ம ஐயப்சாமி நாரதசாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி, சோறு போடுறோம்னு சொன்னீங்க. சோத்தை போட்டினா தின்னுட்டு நேர திருச்சி வரும் இருக்காரு. திருச்சியா?